மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். நான் அவர்த்தையும் பேசிட்டு நம்ம விவாதத்தை தொடரலாம்னு நினைக்கிறேன். திரு ரமேஷ், ஓபிஎஸ் என்ன செய்ய போறாருன்னு நினைக்கிறீங்க? திமுகங்கிறது ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்றாரா? கடந்த ஒரு மாத காலமாக திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இணையுமாறு அழைப்பு சென்று கொண்டே இருக்கிறது. நீங்கள் மரியாதையுடன் நடத்தப்படுவீர்கள், உங்களுக்கான இடம் இங்கே இருக்கிறது, உரிய இடம் தரப்படும் என்ற அழைப்பு அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. முதலில் அவரோடு சில நண்பர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரோடு இருந்தவர்கள் இணைவதற்கு முன்பு கூட்டணி கட்சியாக அவர் பரிசீலிக்கப்பட்டார். பிறகு அவரை மட்டும் இணைத்துக் கொண்டு அவருக்கு உரிய கௌரவம் தருவதாக வாக்குறுதி தரப்பட்டது. ஓபிஎஸ் அவர்கள் தயங்கிக் கொண்டே இருந்தார். அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இணைய வேண்டும் என்று முழுமையாக விரும்பினார். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியையும் வலிமைப்படுத்த தவறுகிறது, கூட்டணியையும் வலிமைப்படுத்த தவறிவிட்டது, கோட்டை விட்டு விட்டது. தேமுதிகவை ஏற்கனவே தங்களோடு இருந்த ஒரு கூட்டணி கட்சியை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. திரு திராவிட முன்னேற்ற கழகம் கம்பேரிட்டிவ்லி பேச்சுவார்த்தை நடத்துவதில் சாதுரியமாக வெற்றி கண்டு வருகிறது. அது கூட்டணி கட்சிகளாகட்டும், அதிருப்தியில் இருக்கக்கூடிய பிற கட்சியினரை தங்கள் கட்சிக்கு கொண்டு வருவதாகட்டும், எல்லா வகையிலும் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமெனபிளாக ஆக்சஸ் இருக்கிறது. அவர் ஒரு மற்றவர்களை பண்போடு மதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஆட்சிக்கே வந்துவிட்டதை போன்ற ஒரு நினைப்பில் இருக்கிறது. பர்செப்ஷன் மட்டுமல்ல, இன்றைக்கு வலிமையாக இருப்பது திமுக கூட்டணி தான். அதற்கு அடுத்த நிலைக்கு தாவேக முன்னேறி கொண்டிருக்கிறதே தவிர அதிமுக வலிமை பெறாமல் தேக்க நிலையை யாருமே இல்லையா சார் கூட்டணி? சீரியஸாக பரிசீலிக்கிறது. காங்கிரஸ் கட்சி சீரியஸாக பரிசீலிக்கக்கூடிய நிலைக்கு காங்கிரஸ்ன்றது பரிசீலிச்சிட்டு நீங்க அவங்க 2வது இடம் சொல்றீங்க. ஆனா அதிமுக, பாஜக, அமமுக, பாமக சேர்ந்து இருக்கிறாங்க, நீங்க அவங்க 3வது இடம் சொல்றீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி உடைந்து இருக்கிறது. அதற்கு என்ன வலிமை என்பது தெரியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் அணியில் இல்லாத குறையை ஓரளவுக்கு தேமுதிக சரி செய்யும் என்று திமுக நினைத்துதான், கணக்கு போட்டுதான் அந்த கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் அதிருப்தியை சரி செய்து கூட்டணியில் தக்க வைத்திருக்கிறது. திமுக கூட்டணி உடையும் என்று சொன்ன அதிமுக ஏமாற்றத்தில் ஆழ்ந்திருக்கிறது. அதுதானே யதார்த்த நிலை. அதை புறந்தள்ளிவிட்டு எப்படி பேச முடியும்? அதிமுக கூட்டணி வலிமையடையும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நான் அதெல்லாம் டிஸ்பியூட் பண்ணவே இல்லை. நீங்க தாவேகாவுக்கு பின்னாடி போயிருச்சுன்னு சொல்றீங்களே, அது எப்படின்றதுதான் கொஸ்டின். இன்றைக்கு கருத்து கணிப்புகள், பல்வேறு கருத்து கணிப்புகள், தனியார் நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகள், அது தவிர ஆளுங்கட்சி எடுத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு, எனக்கு ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய உயர்மட்டத்திலிருந்து வந்த தகவல், ஆளுங்கட்சி எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளிலேயே இன்றைக்கு ஒரு 60-70 தொகுதிகளில் அதிமுகவை தாண்டி தாவேக சமமாக அல்லது கூடுதலாக வாக்கு பலம் பெற்றிருக்கிறது என்பதுதான் யதார்த்த நிலை. தாவேகாவும் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி இருக்கிறது. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒத்து போகின்றன. கிட்டத்தட்ட 20 to 28% வாக்கு வரை பல்வேறு தொகுதிகளில் தாவேகா வைத்திருக்கிறது என்று பல்வேறு கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அந்த தாவேகா தொடர்பான இல்ல ஓபிஎஸ்க்கு இன்றைக்கு மரியாதை எங்கிருக்கிறது என்பதுதான் ஆப்ஷன். இன்றைக்கு ஓபிஎஸ் இயக்கமாக இருந்திருந்தால் அது தாவேகாவுடன் சேர்ந்திருக்கும். இன்றைக்கு ஓபிஎஸ் என்கிற ஒரு மனிதர், அவருக்கு இருக்கக்கூடிய இமேஜ், முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவால் நம்பப்பட்டவர், செல்வி ஜெயலலிதாவால் 2 முறை 3 முறை முதலமைச்சர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த பெர்செப்ஷனோடு தான் திரு மு.க.ஸ்டாலின் அவரை அழைக்கிறார். ஆகவே செல்வி ஜெயலலிதாவோடு இருந்த பலர் தங்கள் பக்கம் வந்து விட்டார்கள் என்று காட்டுவதற்கு உதவும். அதுதான் தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் சமூக வாக்குகளை பெறுவதற்கும் அவர் உதவுவார் என்கிற வகையிலே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உங்களுக்கு இருக்கிற தகவல் படி திமுக கட்சியில சேர்றதுக்கே அவருக்கு ஆஃபர் இருக்கு. கட்சியில சேர்வதற்கே வாய்ப்பு இருக்கிறது. உரிய பொறுப்பு தருவதாகவும் அவருக்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த சந்திப்பு அதுக்கான முதல் படியா பார்க்கலாம். இந்த சந்திப்பு என்பது 2-3 முறை தொலைபேசி உரையாடல்களுடைய தொடர்ச்சி என்று நான் பார்க்கிறேன். ஓகே, இது இந்த பாதையிலே தான் அடுத்த கட்டத்துக்கு நகர போறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ரீடிங்கா இதுல? அதை இல்ல, எனக்கு தெரிந்து இதற்கான வாய்ப்புகள் அதிகம். அன்லெஸ் அண்ட் அன்டில் பிஜேபி ஹைகமாண்ட் இன்டர்வென்ட் பண்ணி தலையிட்டு அவசரப்படாதீர்கள்,
நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை ஏற்பதற்கு நாங்கள் ஏதாவது செய்கிறோம் என்று நம்பக்கூடிய வகையில் உத்தரவாதம் தந்தாலே ஒழிய அவர் முடிவு மாறுவதற்கு வாய்ப்பில்லை. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.